ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாடுகளில் வேலை செய்துட்டு ஊருக்கு வந்து திரும்பும் பொழுது தங்கம் வந்து வாங்கிட்டு போகணுன்னு நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. அதற்கு காரணம் வந்து வெளிநாட்டில் வந்து தங்கம் விலை வந்து கம்மியாக இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அங்கே வந்து இந்த செய்கூலி சேதாரம் இதிலெல்லாம் வந்து கம்மி அமௌண்ட் இருக்கும். நிறைய டிசைன்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து லட்சக்கணக்கான இந்தியர்களை வந்து தங்கத்தை வந்து வீட்டிற்கு எடுத்து செல்வது அதெல்லாம் வந்து இப்போ வழக்கமான ஒன்றாக தான் இருக்கிறது. தங்கத்துடைய தூய்மை மற்றும் சிறந்த விலைகளுக்கு பெயர் பெற்ற நாடுகள்லேருந்துலாம் தங்கத்தை வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் தங்கத்தை வந்து எடுத்து செல்லும்போது சில முக்கியமான விதிகளை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். தங்கத்தின் மீதான சுங்க வரி வந்து விதிக்கப்படும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து வெளிநாட்டில் வந்து இருந்தீங்கன்னா ஆண்கள் வந்து 20 கிராம் மதிப்புள்ள தங்க நகைகளை வந்து நீங்கள் வரி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து செல்ல முடியும். அதே மாதிரி பெண்கள் வந்து 40 கிராம் மதிப்புள்ள தங்கத்தை வந்து வரி செலுத்தாமல் நீங்கள் வந்து எடுத்து செல்ல முடியும். இது வந்து இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து இந்தியாவை விட்டு நீங்கள் வெளிநாட்டில் வந்து தங்கி இருந்திருக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆண்கள் 50,000 மதிப்புள்ள தங்க நகைகள், பெண்கள் 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை வந்து வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு வருடத்துக்கு மேலே நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வெளியில் தங்கியிருந்துட்டு வர முடியும். அதுக்கு குறைவாக வந்து நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரி செலுத்த வேண்டும். ஸோ இப்போ வெளிநாடுகளிலிருந்து திரும்பும் லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு தங்கத்தை வீட்டிற்கு எடுத்து செல்வது வழக்கம். ஆனால் இதில் பலர் உணர வேண்டிய விஷயம் என்னவென்றால், சுங்கவரி என்பது தங்கத்துடைய எடை அல்லது வடிவத்தை பற்றியது மட்டுமல்ல. நீங்கள் எவ்வளவு காலம் வெளிநாட்டில் தங்கியிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. நீங்கள் நன்றாக திட்டமிட்டால் விதிகள் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் திட்டமிடவில்லை என்றால் உங்களுக்கு அதிக செலவு கூட ஏற்படும். வெளிநாட்டில் வந்து ஒரு வருடம் கழித்து வரி இல்லாத அலவன்ஸ், அதாவது நீங்கள் ஒரு வருடத்துக்கு மேலாக இந்தியாவிற்கு வெளியே தங்கியிருந்தால் பயனுள்ள வரி சலுகையை வந்து பெறலாம். தங்க நாணயம், தங்க பார்கள் மற்றும் பிஸ்கட்டுகளுக்கு இந்த மாதிரி வரி சலுகைகள்லாம் கிடையாது. ஆண்கள் வந்து 20 கிராம் வரை, பெண்கள் 40 கிராம் வரை வந்து எடுத்துகிட்டு வந்து செல்லலாம். ஒரு வருடத்துக்கு குறைவாக வந்து தங்கி இருப்பவர்கள் வந்து கண்டிப்பாக இப்போ 6 to 12 மாதம் தான் தங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 13.75 சுங்க வரி வந்து இருக்கும். ப்ளஸ் கூடுதல் கட்டணம் வந்து இருக்கும். இந்த மாதிரி 1 கிலோ தங்கம் வரை வந்து எடுத்துகிட்டு செல்லலாம். 6 மாதம் குறைவாக வந்து நீங்கள் தங்கியிருந்தீங்க வெளிநாட்டில்னா 38.5% வந்து வரி வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்கள் வச்சுருக்கணும். அதாவது ரெட் சேனலில் உங்கள் அலவன்ஸை தாண்டி எடுத்து செல்லும் தங்கத்தை எப்போதும் அதிகாரிகளிடம் அறிவிக்கும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் தங்கத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து செல்கிறீங்கன்னா அது அதிகாரிகளிடம் கண்டிப்பாக தெரிவிக்கணும். அறிவிக்கப்படாத தங்கம் பறிமுதல் மற்றும் அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்கெல்லாம் ஆளாகிறது. அதேமாதிரி இப்போ தங்கம் வந்து வாங்கிட்டு வரவங்க தங்கத்தோடைய எடை, தூய்மை மற்றும் விலையை காட்டும் ரசீதுகளை அதிகாரிகளிடம் காட்ட வேண்டும். அப்படி நீங்கள் வந்து காட்டும் பொழுது வரி சலுகை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பொதுவாகவே வந்து இப்போ நீங்கள் வந்து தங்கம் வந்து வாங்கிட்டு வர நினைக்கிறவர்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா சுங்க வரி வந்து செலுத்தணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. பில் எல்லாமே வச்சுக்கிறணும். அதே மாதிரி வியர் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது செயினாவோ மோதிரமாவோ இந்த மாதிரி எட்டு வரும்போது வரி சலுகைகள் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பில்லெல்லாம் கையில் வச்சுருந்தா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டில் இருந்து வர்றவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தங்க நகைகளை வந்து வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு கிட்ட வரும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. அது மற்ற நபர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி அறிமுகம் இல்லாத நபர்கள் வந்து தங்கத்தை கொடுத்து எடுத்துகிட்டு போங்கன்னா எடுத்துகிட்டு வராதீங்க. தேங்க்யூ.